அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பழமொழியும் பொருளறிதலும் சரிங்களா. சிலபஸில் பார்த்திங்கன்னா நம்ம பழமொழியும் பொருளறிதலும் டாபிக் இருக்குது. ஸோ பார்த்தா அதெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஒரு 61 பழமொழிகள் இருக்கும், அதுக்கு பொருள் இருக்கும் சரிங்களா. கடைசி வரைக்கும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போகவே பார்த்தா பழமொழி ரிலேட்டடாக பழமொழி 400 நம்ம வீடியோ போடுவோம். அந்த 400க்கு பார்த்தா அதோட பொருள் வச்சு, அதுக்கப்புறம் பழமொழியில் பார்த்தா கியோ ஜெகநாதன் அதை ஒன்று கூட அதை பார்த்தோன்னா ரீட் பண்ணிங்க லேஸாக. அதுக்கப்புறம் 500 பழமொழிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வச்சுருக்கேன், அதையும் பார்த்தோன்னா வீடியோ ஃபர்தர் வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. அதாவது அது அமிர்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சி. இது உங்களுக்கு தெரியும், எதுவும் அளவுடன் இருக்க வேணும், அதை தான் சொல்கிறாங்க. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. அச்சாணி இல்லாத தேர் பார்த்தா ஒரு ஜானே போகாது, முச்சானும் ஓடாது. அதாவது முக்கியத்தின் உயர்வு, அதாவது பார்த்தா அந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் அதோட இந்த பொருளோட முக்கியத்தோட உயர்வு பார்த்தா அதுதான் சரிங்களா. அதை பாருங்க, அடிநாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும்ங்காங்க. அடிநாக்கில் நஞ்சியும் நுனி நாக்கில் அமிர்தத்தையும் வச்சுக்கிட்டு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவான், அதுதான் சொல்கிறாங்க. அடிநாக்கில் நஞ்சியும் நுனி நாக்கில் நல்ல மாதிரி வெளியே, அதாவது வெளி தோட்டத்தில் நல்ல மாதிரி உள் தோட்டத்தில் ஃபுல்லு இது கெட்ட மாதிரி பார்த்தோன்னா அவன் இருப்பான், அதுதான் சொல்கிறாங்க. அதான் அடிநாக்கில் நஞ்சியும் நுனி நாக்கில் அமிர்தமும் வச்சுக்கிட்டு நடிப்பான் தெரியுமா, அதான் உள்ளொன்று வச்சுட்டு புறொன்று ஒன்று பேசுவேன். அடி மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். விடாமுயற்சியாக ஒன்று செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு சரிங்களா, ஒற்றுமையே பலம் சரிங்களா. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு, ஒற்றுமையே தான் அது கண்டிப்பாக பலங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு, கடமையோட முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். நமக்கு பார்த்தா ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக உதவுதவன் தான் உத்தம நட்பு, அதான் உண்மையான நட்பு சொல்லுதுங்க. அரை காசுக்கு அழிந்த மானம் 1000 பொன் கொடுத்தாலும் வராது. அரை காசுக்காண்டி நீ பார்த்தா ஒரு தப்பு பண்ணி மானத்தை இழந்தனா அது என்னத்தை தான் திரும்ப 1000 பொண்ணு கொடுத்தாலும் வராது. அதான் மானத்தில் பெருமைன்னு, இது நம்மளோட மானத்தோட பெருமையே அதுதான். ஆடமாட்டாதவன் அரங்கு பிழை என்றானாம். ஆடே தெரியாது, ஆனால் அரங்கில் இருக்க பிள்ளையை சொல்லிகிட்டு இருக்கான், குறை சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் இந்த அறை பார்த்தோன்னா கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா நான் அப்படியே அடிப்பேன், அப்படி அடிப்பேன். விடைய புலமையின்றி வேறொன்றையும் குறை கூறாது சரிங்களா. அதாவது அவன்கிட்ட புலமை இல்லை, அதை விட்டுட்டு வேற ஒன்று குறை சொல்லுதான் சரிங்களா. ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. ஆலையில்லா, அதாவது அந்த இலுப்பை பூ கூட அங்கே சர்க்கரையாக இருக்குமா ஆலையில்லா ஊருக்கு, அதான் சொல்லாங்க. இது அற்பனுக்கு மதிப்பு, அந்த இழுப்பு பூ கூட மதிப்புன்னு. ஆணையும் அடி செருக்கும், பெரியோரும் தவறலாம். கண்டிப்பாக பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தோல்விங்கிறது எதுனாலும் வரலாம், அதனால் ஆணையும் அடி செருக்கும் அப்படிங்கிற இதுக்கு வேறு பழமொழிக்கு பொருள்லாம் உண்டு. அது நம்ம டீட்டெயிலாக பார்த்தா வச்சுருப்போம், அதை பார்த்து சொல்கிறேன். இதுலேயும் கேட்கலாம் அப்படி கூட. அதுக்காண்டி ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், காலம் மாறி மாறி வரும். இந்த பழமொழி தான் எல்லாத்துக்கும் வருவாங்க, ஆனால் இதுக்கு இன்னொரு பொருளையும் சொல்லுவாங்க சரிங்களா. ஆழம் அறியாது காலை விடாதே சரிங்களா. ஆழம் அறியாது காலை விடக்கூடாது, எதையும் ஆராய்ந்து செய். ஆராயாமல் டக்குன்னு பார்த்தா ஒரு குளிக்கிற இடத்துல போய் டக்குன்னு காலை விட்டுன்னு வச்சுக்கலாம், இங்கே எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாமல் நீ காலை விட்டுனா அவ்வளோதான். அதனால் எதையும் ஆராய்ந்துக்கிட்டு தான் ஒரு செயல் செய்யணும். ஆளை அமுக்கினாலும் சரிங்களா, ஆளை அமுக்கினாலும் நாளை முகவாது, கொல்லக்கூடிய அளவு தான் கொல்லும். அதுக்குன்னு பார்த்தோன்னா அமுக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சாலும் நாளை முகவாது சரிங்களா. தண்ணியை போட்டு அமுக்குன்னா என்ன அது இதாகுது. அதனால் கொல்லக்கூடிய அளவு தான், பிடிக்க வேண்டிய அளவு தான், அது ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னா, அந்த இப்போ ஒரு டம்ளர் இருக்குன்னா டம்ளர் அளவுக்கு தான் பிடிக்கணும், அவ்வளோதான் பிடிக்கும். சும்மா பார்த்தோன்னா அளவுக்கு மீறி போகிறது, கொல்லக்கூடிய அளவு தான் கொள்ளணும் சரிங்களா. இக்கரை மாட்டிற்கு அக்கறை பச்சையாக, திருப்தியற்ற மனம். இக்கரை மாட்டிற்கு அக்கறை பச்சையாக இருக்கா, அது மாதிரி திருப்தியற்ற மனம். இளங்கன்று பயமறியாது வாலிப துணிவு. ஆமாம், இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, இளமையோட சிறப்பே அதுதான். இறைத்த கிணறே ஊறும், இறையாத கிணறு நாரும். கொடுத்தீங்கன்னா பார்த்தா ஊறும், நல்லா பார்த்தா கொடுக்குற இது இருக்கணும், அதுதான் பார்த்தா உங்களை பார்த்தா புகழுக்கும் உங்களோட பார்த்தா உங்களோட சிறப்பு உங்களை பெருமையை கொண்டு வரும். ஆனால் நீ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இறையாத கிணறு எப்படி நாரிடும் சரிங்களா, குட்டையாயிரும். அதனால் தண்ணி பார்த்தோன்னா நம்ம பார்த்தா இது ஆறு மாதிரி பார்த்தோன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதில் தேங்கிட்டோம்னா குட்டையாயிரும். ஆமாம், அதனால் இறைத்த கிணறு தான் ஊறும், இறையாத கிணறு நாரும்.
இட்டு கெட்டார் எங்கும் இல்லை. இட்டு கெட்டார் எங்கும் இல்லைன்னா கொடுத்தவன் கெட்டதாக எங்கும் இல்லை. அதான் தர்மம் செய். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா? என்னத்தை தான் நீ உயர பறந்தாலும் அந்த ஊர்க்குருவி வந்து பார்த்தா பருந்து மாதிரி ஆக முடியாது. ஏன்னா பருந்து வந்து ஹைட்டாக போகும். அதனால் வந்து பார்த்தா தகுதிக்கு மேலே எண்ணக்கூடாது. சரிங்களா? என்னதான் ஊர்க்குருவியாக இருந்தாலும் பருந்து மாதிரி என்னன்னு நினைக்கக்கூடாது. உரியில் வெண்ணெய் இருக்க ஊரெல்லாம் நெய்க்கு அலைவானா. சரிங்களா? ஊரெல்லாம் நெய்க்கு அலைவானா. அதாவது உரியில் வெண்ணெய் இருக்க, அந்த உரியிலே வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் கலைஞ்சானா. தன்னிடம் இருக்க பிறரிடம் நாடல் அறிவீனம். தான் இருக்கும்போது பிறர்கிட்ட போய் வந்து பார்த்தா கேட்குறது, அது வந்து ஒரு அறிவு இல்லாதவன். சரிங்களா? உடையவன் பாரா வேலை ஒரு மூலம் கட்டை. சரிங்களா? உடையவன் இல்லா கர்மம் குறைபடுதல். ஊர் இரண்டு பட்டார் கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. அதான் ஒற்றுமையின்மை. ஊர் ரெண்டு பட்டுச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அதான் ஒற்றுமையில் சொல்லுது. ஊசி போகும் இடம். சரிங்களா? சரிங்களா? இது ஊசிக்கிட்டே ஊசி. சரிங்களா? அதாவது அந்த ஊசி நம்ம இருக்கலாம், அந்த ஊசி நம்ம குத்துது ஊசி. அந்த ஊசி போகும் இடம் பார்ப்பார், உலக்கை போகும் இடம் பாரார். சரிங்களா? சிறு விடயங்களில் கவனமும் பெரிய விடயங்களில் கவன இன்மை. சரிங்களா? அதாவது ஊசி கொறுக்கும் போது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா கவனமாக இருப்போம். ஆனால் உலக்கை போகும் இடம் வந்து பார்த்தா நமக்கு அது சும்மா வந்து பார்த்தா ஒரு கவனம் இல்லாமல் இருப்பாங்க. சிறிய விடயங்களில் கவனமும் பெரிய விடயங்களில் கவனம் இல்லாததுன்னு சொல்லுது. எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லாக்கு வீண் பெருமைக்கு செய்தவர்கள். எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா. குலோபி, அதாவது கஞ்சத்தனத்தை சொல்லுது. எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா? கண்டிப்பாக கொடுப்பானா. எய்தவன் இருக்க அம்பை நோவான் ஏன் அப்படிங்காங்க. தப்ப பிராயம். சரிங்களா? தப்ப அபிப்பிராயம் சொல்கிறாங்க. எய்தவன் இருக்க அம்பை நோவான் ஏன்னு கேட்ட. ஏழை எழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும். சரிங்களா? ஏழை எழுத கண்ணீர் கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த கூர்மையான வாழை கூட வந்து பார்த்தா அதை இதாக்கிடும். ஐயர் வருமட்டும் அமாவாசை காத்திருக்குமா. காலம் நிற்காது, அது மாதிரி போயிட்டே இருக்கும் ஐயர் வரைக்கும் அப்படின்னு. ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமா. ஒரு கையை தட்டினா ஓசை உண்டாகுது. பல பேர் கை தட்டினுச்சுன்னா ஓசை சவுண்டு அதிகமாக வரும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ் ஒற்றுமை சொல்லுது. கங்கையில் மூழ்கினாலும் காகம் அன்னமாகுமா. அதெல்லாம் அன்னமாக தகுதிக்கு மேலே எண்ணுதல். கடுகு சிறுத்தாலும் காரம் பெரியது. கடுகு வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருந்தாலுமே கடுகு சிறிது காரம் பெரியது. கடுகு சிறிதாக இருந்தாலும் ஆனால் காரம் பெருசாக தான். சிறிதினும் சிறப்பு உண்டு அதுக்கு, சின்னதாக இருந்தாலும். கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதுதான் வறுமையோட செம்மையை சொல்கிறது. கரும்பு தின்ன கை கூலியா. கரும்பு தின்ன கை கூலியா. நல்லதை தானே விரும்புவர். காகம் திட்டி மாடு சாகாது. காகம் கரையுதுன்னு திட்டுதுன்னு மாடு சாகாது. சரிங்களா? அதாவது நம்ம பேரை வந்து அன்வான்டாக ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்காண்டியெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்காண்டி வந்து நம்ம ஃபீல் ஆகக்கூடாது. சரிங்களா? வீண் பலிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சக்கூடாது. கிட்டாதாயின் வெட்டன மர. சரிங்களா? கிடைக்கலையா உடனே மர. அதை கிடைக்க முடியாததே விட்டு விடு. அதை தான் சொல்கிறாங்க. கிட்டாதாயின் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு ஆயிட்டு. கிட்டாதாயின் இது வெட்டன மர. சரிங்களா? கிணற்று தவளைக்கு நாட்டு வளப்பம் ஏன். உலகை அறி. குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர். வீண் பெருமையை பேசிட்டு இருப்பாங்க. வீண், அதெல்லாம் வீண். எதுக்கு குடிக்கதே எங்கள் கூழ், கொப்பளிக்குது பன்னீர். ஏதாவது தேவையில்லாதது. குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி வந்து கண்டிப்பாக மங்கே மங்காது. அதுதான் நற்புகழ் நினைக்கும். நல்ல புகழ் வந்து பார்த்தா உங்களுக்கு மங்கே மங்காது. அதனால் நல்ல புகழ் சேர்க்கணும். ஏன்னா குன்றிமணி வந்து பார்த்தோன்னா குப்பையில் கிடந்தால் அதோட மதிப்பு என்றைக்கும் மாறாது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையில் தான். எனக்கு தான் வந்து பார்த்தோன்னா பணம் தான் பந்தியில் நிற்கும், குணம் வந்து குப்பையில். பணத்தின் மதிப்பு அதுதான் பணத்தோட மதிப்பு. குற்றமுள்ள நெஞ்சு தான் குருகுருக்குமா. மனசாட்சி கண்டிப்பாக உறுத்தும். கூழுக்கு ஆசை மீசைக்கும் ஆசை. அதாவது அதுக்கும் ஆசை இதுக்கும் ஆசை. எங்கே இருங்க ஒரே நேரத்தில் இருந்து பார்த்தா அதுவும் ஆகணும் இதுவும் ஆகணும் வச்சுங்களேன், பேராசையாக ஆகிடும். அது லாஸ்ட்டு ரெண்டு இதுவும் நடக்காது. கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு. சரிங்களா? அதனால் வந்து ஏன்னா புகழ் அது மங்கே மகாது. எனக்கு கிழிந்தாலும் பட்டு. சரிங்களா? கெட்டாலும் செட்டி தான். கெடுவான் கேடு நினைப்பான் அழிவை தேடும். கெடுவான் வந்து பார்த்தோன்னா கேடு நினைப்பான், கண்டிப்பாக அவனுக்கு அழிவு தான் வரும். கை
புண்ணுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? தெளிவாக சொல்லுது. கொல்லர் தெருவில் ஊசி விற்கலாமா? ஒரு கொல்லர் வந்து பார்த்தா தெருவில் போய் ஊசி விற்றாம்னு வச்சுங்க, இடமறியா மடமை அது. சரிங்களா? அவனோட எந்த இடத்துல செயல்படும் தெரியாமல் அது மடமை சொல்லுது. சாநேர முலம் சறுக்கும். சரிங்களா? உயர்ச்சியே மிஞ்சிய தளர்ச்சி. சிறுதுள்ளி பெருவெள்ளம். அது சிறியதன் பெருமை. சின்னதுனாலும் அது ஒரு பெரிய வெள்ளம், பெருசாக இருக்கும். சிறுசாக இருந்தாலும் அதோட பெருமை சொல்லுது. சுகந்துக்கம் சுழல் சக்கரம். சிவமும் துக்கமும் வந்து பார்த்தோன்னா ஒரு சுழல் சக்கரம் மாதிரி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். என்பது உங்கள் இணை பிரியாதவை. ரெண்டுமே வந்து இணை பிரியாதது, அதனால் வந்துகிட்டே இருக்கும். தன்வினை தன்னை சுடும். நம்ம வினை விடாது. நம்மளே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால். பிடிவாதமாக இருப்பான். விதை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். செயலும் பயனும் கண்டிப்பாக அந்த யார் வினையை செய்தானோ அவனுக்கு தான் வந்து சேரும். தீரா கோபம் போராய்தான் முடியும். கண்டிப்பாக தீராத ஒரு கோபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை முடிவெடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது போர் அல்லது வந்து பார்த்தா நம்மளை வந்து பார்த்தா அது அழிக்கக்கூடிய போராய் தான் முடியும். கோபம் கொடியதாக தான் உள்ளது இருக்கும். தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு மட்டும். தொட்டில் நீங்கள் வந்து ஒரு செயல் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த செயல் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் தொட்டில் பழக்கத்தில் சுடுகாடு மட்டும் இருக்கிறதுனால பழக்கத்தோட அதோட வலிமை. சரிங்களா? ஒரு செயலோட நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பழக்கத்தை செஞ்சது அதோட வலிமை சொல்லுது. நிறைய குடம் தளம்பாது. சரிங்களா? நிறைய குடம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா தளம்பாது. அதாவது அறிவின் அடக்கம். சரிங்களா? நல்லா வந்து அறிவு கற்றவர்கள் வந்து பார்த்தா தன்னோட எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசுவாங்க. அதை வந்து பார்த்தோன்னா மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. அதுதான். ஆனால் அறிவு இல்லாத வந்து பார்த்தா சும்மா எங்கேனாலும் எதுனாலும் இது பண்ணுவாங்க. அதனால் அறிவுன்னு அடக்கம்னு இருக்குது. அதுதான் இது மெச்சூரிட்டி லெவல். நெருப்பு இன்றி புகையில்லை. ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையும் வராது, புகை இல்லாமல் நெருப்பும் வராது. அதாவது சரிங்களா? காரணமும் காரியமும். அதுதான் காரணம். நெருப்பு வந்தனால புகை வருது. ஸோ அதுதான். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். ஆமாம், பணம் என்ன பிணமும் வாய் திறக்கும். இதுதான் பணத்தோட வலிமையை தான். பதறாத காரியம் சிதறாது. அமைதியின் வெற்றி. கண்டிப்பாக வந்து பார்த்தா எக்ஸாம் காலில் வந்து பார்த்தா ஒரு நேரம் இருக்கும், பதறாமல் அந்த கொஸ்டினை போட்டால் தான் காரியம் வந்து சிதறாது. இல்லைன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம இதாகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப நேரம் கொஸ்டினும் டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி போட்டக்கூடாது. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. சரிங்களா? பாத்திரம் என்னென்னு அறிந்துட்டு பிச்சை இடு. தகுதி. சரிங்களா? தகுதி கண்டு செய். சரிங்களா? புத்திமான் பலவான். சரிங்களா? புத்திமான் பலவான். புத்தியே தான் பலமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து 61 பழமொழி பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல பழமொழிகள் பொருளறிதல் பார்க்கலாம். ஓமை தொடர் பொருளறிதல், மரபு தொடர் பொருளறிதல், இப்படி பல வித்தியாசமான டாபிக். எல்லா டாப்பிக்லும் டிஎன்பிஎஸ்சியில் எங்கெங்கே ஓல்டு கொஸ்டின் குரூப் 2 குரூப் 4 இதில் எல்லாமே எந்தெந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த புக்கில் கேட்டிருக்காங்களோ எல்லா டாப்பிக்கும் அந்த புக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்த்தா இது பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க கிளாஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வீடியோ வரும். அது வரைக்கும் தான் இப்படி நான் கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பியூராக வந்துட்டுருக்கோம். சரிங்களா? சயின்ஸுன்னு இல்லை, சோசியல், ஜிகே, மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் கைடன்ஸ் தரேன். படிங்க நல்லா. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு ஒன்றுமே இல்லை. சிலபஸ்ஸு, ஓல்டு கொஸ்டின், இது 2 தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். சிலபஸ் கையில் வச்சுருப்பேன். ஓல்டு கொஸ்டின் ஜிகேனாலும் சரி, மேக்ஸ்னாலும் சரி, தமிழ்னாலும் சரி, இது 2 தான் எனக்கு. அதுவும் இந்த ஓல்டு கொஸ்டின் எனக்கு ஆயுதம். சரிங்களா? அது ரிலேட்டடாகவே தான் நான் வந்து பார்த்தோன்னா அது என்ன புக்கோ அந்த புக்கவே தான் படிப்பேன். இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? அதுதான் அப்படி தான் சொல்லியும் கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தா ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் நம்மளோட வெற்றிக்கு சக்ஸஸாக இருக்கும். அதிக மார்க் எடுக்கவும் உதவும். அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி. சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.